ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது காசட்டிவ் ஃபேக்டரை அவாய்ட் பண்ணுறது தான். அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அந்த காசட்டிவ் ஃபேக்டரை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபர்தராக நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து மெடிசன்ஸோ இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து எதாவது நம்ம பண்ணோன்னாலுமே நீங்கள் அந்த காசட்டிவ் ஃபேக்டர் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்மோக்கராக இருக்கலாம். ஸ்மோக்கராக இருந்துட்டு நான் சிகரெட் பிடிக்க தான் செய்வேன், ஆனால் எனக்கு இந்த வெரிகோஸ் வெயின் வந்து கம்மியாகணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் இம்பாசிபிள் தான். ஸோ உங்களோட காசட்டிவ் ஃபேக்டரை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறது ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன். அதோட காம்ப்ளிகேஷன் என்னென்னலான்னா அது வந்து ரொம்பவே அப்படி வெளியே வந்து பல்ஜ்டாக தெரியும் இல்லையா. இப்போ எதுலையாவது போயிட்டு இடிச்சிட்டாலோ இல்லைனா ப்ரெஷர் வந்து அதில் கொடுக்குறதுனாலையுமே அது வந்து திடீர்னு பர்ஸ்ட் ஓப்பன் ஆகி சிவியர் ப்ளீடிங் வந்து அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளீடிங் அதிகமாக போச்சுனாலே உங்களுக்கு ஹைப்போவாலிமிக் ஷாக் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மயக்கம் போட்டு வெல்றது அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸில் போய் முடியும். கால் நல்லா வீங்கிக்கும், அப்புறம் பிளட் வந்து அதிகமாக வெளியே போகும். இது எல்லாமே காம்ப்ளிகேஷன். இந்த 5 இது பண்ணிங்கனாலே இந்த வெரிகோஸ் வெயின் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தடுக்கலாம். ஃபஸ்ட்டு போஷர் வந்து மெயின்டைன் பண்ணுறது. நம்ம இப்படி தான் நடக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி தான் நடக்கணும். நம்ம ஒரு சைடு ஆஃப் த பாடி வந்து நல்ல ப்ரெஷர் போட்டு இன்னொரு சைடில் வந்து ப்ரெஷர் லீஸ்ட் ப்ரெஷராக போட்டு அந்த மாதிரி நடந்தாலோ இல்லைனா போஷர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா தூங்கும்போது போஷர் வந்து கரெக்ஷன் ஒரு மாதிரி திரும்பி படுத்துக்கிறது சுருண்டு படுத்துக்கிறது இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் போஷர் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கனாலும் இந்த வெரிகோஸ் வெயின் வந்து வரும். அண்ட் ஹீல்ஸ் வந்து வியர் பண்ணுறவங்களா இருக்கீங்களா, ஹீல்ஸ் வியர் பண்ணாலும் இந்த வெரிகோஸ் வெயின் வரும். ஸோ அவாய்ட் வியரிங் ஹீல்ஸ். பெட்டர் வந்து சாண்டல்ஸ் அந்த மாதிரி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். டைட்டாக ஸ்டாக்கிங்ஸ் வந்து போடுவாங்க, ஸ்டாக்கிங்ஸோ இல்லைனா ஏதாவது ஒன்று வந்து போடுவாங்க, அதனாலையும் இது வந்து வரும். ஸோ அந்த டைட்டான கிளாதிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்புறம் கான்ஸ்டிபேஷனால் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வந்ததுன்னா ஹை ஃபைபர் இன்டேக் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைபர் ரிச் ஃபுட்ஸு, அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் நல்ல ஃபைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் கண்ட்ரோல் ஆகும். கான்ஸ்டிபேஷன் கண்ட்ரோல் ஆனிச்சுன்னா இன்டர்ன் அது வந்து வெரிகோஸ் வெயினையும் கண்ட்ரோல் பண்ணி தான் விட போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி காசு என்னன்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த காசை வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணிட்டீங்கனாலே அசோசியேட்டட் சிம்டம்ஸ் எல்லாமே க்யூர் ஆயிரும். அப்புறம் சால்ட் வந்து உப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்டு உப்பு கம்மியாக எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் அவங்க வந்து நின்றுட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ உட்காந்து எந்திரிச்சிட்டு அப்புறம் வந்து திருப்பி வந்து வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரே நேரத்தில் அட்ட ஸ்ட்ரெச்சாக நீங்கள் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படி நின்றுட்டு வேலை பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனோட சிவியாரிட்டி கூட கொஞ்சம் தான் அதிகமாகும். ஸோ பெட்டர் 1 மணி நேரத்துக்கு ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி உட்காந்து எந்திரிச்சு அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே பெட்டராக இருக்கும். அப்புறம் வந்து உட்காரும் போதும் நம்ம வந்து காலை வந்து கொஞ்சமாவது நம்ம வந்து தூக்கிட்டு உட்கார்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிளட் சப்ளை வந்து இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இங்கேருந்து மேலே கொண்டு வர்றதுக்கு கஷ்டம். கொஞ்சம் இப்படி இருந்ததுன்னா இங்கேருந்து இப்படி வர்றது ஈஸி தானே. ஸோ கீழேருந்து மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னாலும் காலு கையை நல்லா நீட்டி உட்காருங்க. கீழே தரையில் உட்காருங்களாக்கா நல்லா நீட்டி உட்காருங்க, தொங்க போட்டு உட்காராத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிங்கனாலே அந்த அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பை.